ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, 100 சவரன் நகைக்காக ஒரு உண்மையான லவ்வை விட்ட ஒரு கதை தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 சவரன் நகையினுடைய விலை ஒரு காதல் தானா? திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாதாரண குடும்பம். தந்தை விவசாயி, தாய் வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை நடத்துபவர். அருண் மட்டும் படிப்பில் சிறந்து விளங்கி நகரத்தில் வேலை பார்த்து குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்தார். அந்த கிராமத்திலேயே மீனா என்ற பெண் இருந்தாள். அவள் அமைதியானவள், அன்பானவள், எளிமையானவள். பள்ளி நாட்களில் இருந்தே அருணுக்கும் மீனாவுக்கும் நல்ல ஒரு நட்பு. அந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. நான் வேலைக்கு சென்று நல்ல நிலை அடைந்ததும் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அருண் உறுதி கூறினார். மீனாவும் அவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். காலம் கடந்து அருண் சென்னை நகரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. வாழ்க்கை மெதுவாக முன்னேற ஆரம்பித்தது. ஆனால் நகர வாழ்க்கை அவன் மனதையும் மாற்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் அவன் வேலை பார்த்த நிறுவனத்தில் உள்ள நண்பர்கள் சொன்னார்கள், டேய், வாழ்க்கையில் முன்னேறணும்னா பணம் தாண்டா முக்கியம், காதல் உணர்ச்சி எல்லாம் பின்னாடிதான். இந்த வார்த்தைகள் அருணின் மனதில் விதையாக விழுந்தது. அந்த சமயத்தில் அருணுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. ஒரு பணக்கார குடும்பத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 100 சவரன் நகையும் வீடும் பணமும் கிடைக்கும் என்று ஒரு செய்தி வந்தது. அவன் மனதில் போராட்டம் ஆரம்பித்தது. ஒரு பக்கம் மீனாவின் உண்மையான காதல், மற்றொரு பக்கம் பணம், செல்வம், உயர்வு. காதலால் வயிறு நிரம்புமா என்று அவன் மனம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் மீனாவை சந்தித்தான். மீனா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியல, நான் ஒரு பெரிய முடிவெடுக்கணும் என்றான். மீனா சிரித்து கொண்டே, என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன்னோடே இருப்பேன் அருண் என்றாள். அந்த நிமிஷம் அவன் மனசு உடைந்தது. ஆனால் பணத்தின் ஆசை அவனை கவர்ந்து இழுத்தது. மீனா, நான் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அவளை விட்டு சென்றான். அந்த ஒரு வார்த்தை மீனாவின் உலகையே உடைத்தது. அவள் அழுதாள். ஆனால் அவனை தடுக்கவில்லை. ஏனெனில் காதல் என்பது கட்டாயப்படுத்தி வருவதில்லை அல்லவா? புரிதல் வேண்டும். 5 வருடங்கள் கழித்து அருண் இப்போது பெரிய வீடு, கார், பணம் எல்லாம் இருந்தது. ஆனால் மனதில் நிம்மதி மட்டும் இல்லை. அவனுடைய மனைவி லட்சுமி பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவளுக்கு வாழ்க்கை என்பது செலவு, ஆடம்பரம். இந்த மாதம் 5 லட்சம் செலவாச்சு என்று பேசியது அவளுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம். அருண் நினைத்தான், இந்த வாழ்க்கைதான் நான் விரும்பினேனா? ஒரு நாள் இரவு அவன் தனியாக அமர்ந்திருந்தான். மீனாவின் நினைவுகள் அவனை துரத்தின. நீ என்ன முடிவெடுத்தால் நான் உன்னோடே இருப்பேன் என்ற அவள் வார்த்தை மீண்டும் மீண்டும் நினைவு வந்தது. அந்த உண்மையான அன்பை அவன் மனதிற்காக இழந்தான். அதை பணத்திற்காக அவன் இழந்தான். அதே நேரத்தில் மீனா தனது வாழ்க்கையை விட்டுவிடவில்லை. அவள் தனது வேதனையை சக்தியாக மாற்றிக்கொண்டாள். அவள் படித்து ஒரு அரசு வேலை பெற்றாள். தனது குடும்பத்தையும் உயர்த்தினாள். அவள் இன்னும் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு ஆழம் இருந்தது. ஒரு நாள் அருண் ஒரு அரசு அலுவலகத்திற்கு சென்றான். அங்கே அவன் கண்கள் நம்பவில்லை. அவள்தான் மீனாவா? அவள் அதிகாரியாக அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் தன்னம்பிக்கை, அமைதி. அருண் அவளை பார்த்தான். அவள் அமைதியை அவனை பார்த்தான். எப்படி இருக்கு என்றாள் சிரித்தபடி. அருணுக்கு வார்த்தைகளே வரவில்லை. நல்லா இருக்கேன் என்று மெதுவாக சொன்னான். சந்தோஷமா இருக்கிறியா என்று அவள் கேட்டாள். அந்த கேள்வி அவள் மனதை கிழித்தது. அவன் அமைதியாக நின்றான். மீனா புரிந்து கொண்டாள். வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அருண். அந்த பாடம்தான் நம்மை உருவாக்கும் என்றாள். அந்த நாள் அருண் புரிந்து கொண்டான். அவன் இழந்தது 100 சவரன் நகையை விட பெரியது. அவன் இழந்தது ஒரு உண்மையான காதல், ஒரு உண்மையான மனிதனாகும் வாய்ப்பு. அருண் வீட்டிற்கு திரும்பிய போது அவன் கண்ணில் தண்ணீர். அவன் கண்ணாடியில் தன்னையே பார்த்தான். பணம் எல்லாம் இருந்தாலும் நான் என்னை இழந்துட்டேனே என்று கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் அவனுக்கே தெரிந்தது. பணம் வாழ்க்கையை வசதியாக்கும். ஆனால் உண்மையான அன்புதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். பணம் கிடைக்கலாம்,
ஆனால் உண்மையான மனிதர்கள், உண்மையான காதல் ஒரு முறை இழந்தால் திரும்ப கிடைப்பது மிகவும் கடினம். எந்த முடிவையும் எடுக்கும்போது அந்த விலையை பணத்தில் மட்டும் அளக்காதீர்கள். உங்கள் மன அமைதி, உறவுகள், உணர்வுகள் இவைதான் உண்மையான செல்வம். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அந்த நிமிஷத்தில் சரியாக தோன்றும். ஆனால் அதன் விளைவுகள் தான் அந்த முடிவின் உண்மையான மதிப்பை காட்டும். இந்த கதையில் அருண் எடுத்த ஒரு முடிவு பணத்தை முன்னிலைப்படுத்தி காதலை தியாகம் செய்தது. அவனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. பணம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பது உண்மை. அது நமக்கு வசதிகளை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது, சமூகத்தில் ஒரு நிலையை உருவாக்குகிறது. ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக்க முடியாது. உண்மையான உறவுகள், அன்பு, நம்பிக்கை இவை எல்லாம் பணம் வெறும் எண்ணிக்கையாக மட்டுமே இருக்கும். அருண் செய்த தவறு என்ன? அவன் காதலை இழந்ததல்ல, அவன் உண்மையை இழந்தான். மீனா அவனை நம்பினாள், அவனை ஆதரித்தாள், எந்த சூழ்நிலையிலும் அவனோடு இருப்பேன் என்றாள். ஆனால் அந்த உண்மையான அன்பை ஒரு 100 சவரன் நகை என்று பொருளாதார அளவுகளுடன் ஒப்பிட்டான். அதுதான் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. நாம் சில சமயங்களில் வாழ்க்கையை தவறாக புரிந்து கொள்கிறோம். பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்று. ஆனால் உண்மையில் பணத்தால் வாங்க முடியாதவைதான் வாழ்க்கையில் முக்கியமானவை. நம்பிக்கை பணத்தால் வாங்க முடியாது. உண்மையான அன்பு பணத்தால் வாங்க முடியாது. மன அமைதி அதையும் பணத்தால் வாங்க முடியாது. அருணுக்கு 5 வருடங்கள் கழித்து இது புரிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்தது பணம் மட்டுமே. அவன் இழந்தது அவன் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. மற்றொரு பக்கம் மீனா தனது வேதனையை பணமாக மாற்றிக்கொண்டாள். அவள் வாழ்க்கையில் முன்னேறினாள், தன்னம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தாள். இது நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. ஒருவர் நம்மை விட்டு சென்றாலும் நம் வாழ்க்கை முடிந்து விடாது. அந்த ஒரு புதிய ஆரம்பமாக மாறலாம். இந்த கதையின் உண்மையான மாறல் என்னன்னா, முடிவுகளை எடுக்கும்போது பணத்தை மட்டும் நினைக்காதீர்கள். உங்கள் மனசாட்சி, உங்கள் உறவுகள், உங்கள் உணர்வுகள் இவைகளையும் மதிக்கணும். உடனடி லாபத்திற்காக நீண்ட நாள் மகிழ்ச்சியை இழக்காதீர்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் மீண்டும் கிடைக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஒரு முறை இழந்தால் திரும்பவும் கிடைக்காது. அவை நினைவாக மட்டுமே இருக்கும். பணம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம், ஆனால் உண்மையான அன்புதான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றும். என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லலாம், பேராசை பெருநஷ்டம்ன்றதும். 100 சவரன் நகைக்காக ஒரு உண்மையான ஒரு லவ் இழந்து நினைக்கிறான். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்லேயே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. நம்ம சேனல் ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அதற்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. உங்கள் சேனலும் உங்களுடைய ஸ்டோரி சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.